அடுத்த 10 நிமிடத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு கூட தீர்மானித்து நான் நகர்ந்ததில்லை. இயல்பாகவே என்னுடைய சுபாவமே அப்படி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கொண்டிருக்கிறது பாஜக என்பதனாலேயே நான் பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படிப்பட்ட பற்றின் காலமாக தான் நீங்கள் சொன்ன அந்த தமிழ் தேசிய கருத்தியலோடு பயணிக்கிற அந்த அரசியல் கிறிஸ்தையாவோ ஈஸ்வரனோ அல்லது இன்னும் இருக்கிற நம்முடைய இந்த சமூகத்தில் இருக்கிற சமூகத்தின் பெயரால் அல்லது தேரன் சின்னமலை பேரவை அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த மாதிரியான நோக்கம் இல்லாமல் வெறும் ஒரு பிழைப்புவாத நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம அவங்களோட இணைஞ்சு பயணிக்க முடியல. பாரதிய ஜனதா கட்சியோடு தனியரசுக்கு கோட்பாட்டு முரண் உண்டு, கொள்கை முரண் உண்டு. ஏன்னா அவங்க ஒரு இந்து மதம்தான் இந்தியா, ஒரு நேர்மையாக சமரசம் இல்லாமல் கொள்கைக்காக போராடுகிற ஒரு 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 விலங்கு புலி அப்படிங்கிறதுனால நம்ம புலியை பதிவு பண்ணோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னென்னா நீங்கள் உங்களோட கட்சி சின்னம் நாங்கள் பார்த்தோம். அதில் என்னென்னா சிவப்பு பச்சை நடுவில் புலிக்கொடி. இந்த புலிக்கொடியை எப்பொழுதுமே தஞ்சை பகுதிகளில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, கட்சி சின்னங்களை பயன்படுத்துவாங்க. வெளிப்படையாக சொன்னால் சோழர்கள் மண்டலம். இந்த சோழ மண்டலத்தில் பயன்படுத்துகிற புலிக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம்? கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த புலிக்கொடி அங்கே பொறுத்திருக்கீங்க, அது என்ன காரணம்? என்ன இல்லை அப்படி இல்லை. இப்போ இயல்பாக இப்போ உங்களுக்கு நவீன சமூகம் நீங்கள் சொன்ன மாதிரி பண்டைய கால சமூகம் கூட வில் மீன் புலி இது மாதிரியான ஒரு 3 வேந்தர்களினுடைய கொடியை தாங்கி 3 வேந்தர்கள் தத்தமது பகுதிகளில் அரசாட்சி செய்ததை நம்ம வரலாறுகளில் பார்க்கணும். குறிப்பாக சேர சோழ பாண்டியர். இதில் புலி பிரதானமாக இப்போ நம்முடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு இயக்கத்தை தோற்றுவிக்கப்படும் பொழுது புலியை நம்ம பதிவு செய்யணும். அதில் வண்ணங்கள் கொடியில் நம்ம பச்சை சிகப்பு வர்ணம் இருக்கணுங்கிறதுல அது பச்சை பசுமையில் விவசாயிகள் வேளாளர்கள் உழவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு பசுமையை அடையாளப்படுத்துறதுக்காக பச்சை வண்ணத்தையும், அதே மாதிரி சிகப்புங்கிறது இப்போ காலங்காலமாக ஒரு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு அரசியல் சமூகமாக இருக்கிற தமிழ் சமூகம், அதில் குறிப்பாக வேளாளர் சமூகம். அப்போ அடிமை நிலையிலிருந்து இந்த சமூகத்தை கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தன்னுடைய சொந்த மண்ணையாவது குறைந்தபட்சம் தானே ஆளுகிற வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு புரட்சிகரமான மறுமலர்ச்சிக்குரிய சிந்தனைகளை கருத்துக்களை நம்ம பரப்பி அதன் மூலமாக இந்த மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம அந்த சிகப்பு வர்ணத்தை நம்ம கொடிகளை பதிவு பண்ணணும். இப்போ இந்த சிகப்பு வர்ணத்தையும் பசுமையும் அந்த புதிய சிந்தனைக்கான அந்த சிகப்பு வர்ணத்தையும் இணைத்து வலிமையாக இன்னும் அது கூர்மையாகவும் வலிமையாகவும் அது சமரசம் இல்லாமல் போராடுகிற பயந்து அஞ்சு நடுங்கி ஓடாத நமக்கு அருகையில் இருக்கிற நம்முடைய தேசிய விலங்காகவும் இருக்கிற புலி அதனுடைய உருவத்தை பதிவு செய்கிறது இன்னும் கூடுதலாக இந்த மக்கள்கிட்ட அது ஒரு நல்ல செய்தியாக இருக்குங்கிறதுனால நம்ம புலியையும் அதை அந்த கொடியில் தாங்கணும். அப்போ பச்சை சிகப்பு பசுமையையும் புரட்சிகரமான புதிய சிந்தனையை தாங்கி ஒரு நேர்மையாக சமரசம் இல்லாமல் கொள்கைக்காக போராடுகிற ஒரு 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 விலங்கு புலி அப்படிங்கிறதுனால நம்ம புலியை பதிவு பண்ணோம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அது ஆரோக்கியமான ஒரு 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 அரசியல் சிந்தனை போக்கினுடைய அடையாளம் வடிவம் தான் அந்த சித்தரிப்பு. இப்போ நீங்கள் இப்போ கொங்கு இளைஞர் பேரவை ஒரு சாதி கட்சியாக தான் எல்லா இடத்துலையும் பிரதிபலிச்சுட்டு இருக்கு. இந்த ஆனால் அதை மீறி நீங்கள் நிறைய இடங்களில் கடந்த நாங்கள் பல இடங்களில் தமிழ் தேசியம் தமிழர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பேசிட்டு வரீங்க. நீங்கள் எப்படி வேறுபடுறீங்க? நீங்கள் இது சாதி கட்சியா இல்லை ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சியாக இருக்குமா? அதில் நான் எப்பவுமே அதை ஒரு சாதி கட்சியாக பெருமளவு நான் நினைவு தெரிந்த வகையில் அதை சாதியாக நான் அடையாளப்படுத்தவே இல்லை. சாதி என்பது அப்படி கூட நான் ஒரு கருத்தியில் அங்கே பதிவு பண்ணியிருந்தேன்னா களத்தில் மக்கள்கிட்ட அது ஒரு தமிழ் சமூகங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் நூற்றுக்கணக்கான சாதிகளை உள்ளடக்கிய இந்திய சமூகம். அந்த இந்திய சமூகத்தில் தமிழ் நிலத்தில் நூற்றுக்கணக்கான சமூகங்கள் சாதிகளாக பிரிக்கப்பட்டு பாகுபடுத்தப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு மிக பெரும்பான்மையான இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக இருக்கிற உழவர்குடி மக்கள் வேளாளர்கள் கவுண்டர்கள் இவர் அறவே அரசியலிலிருந்து விலகி வெறும் பிழைப்புவாத சமூகமாக ஒரு உழைக்கிற வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் பெரும்பான்மை மக்கள். இந்த மக்களிடத்தில் அரசியல் விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக அந்த தலைப்பில் அந்த கொங்கு மண்டலங்கிற அந்த கொங்கை சேர்த்திட்டு அதில் குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த புதிய கருத்தை இந்த புதிய தலைமுறையாவது ஒரு அரசியல் விழிப்புணர்வோட சமூக அக்கறையோட மொழி உணர்வோட மண்ணினுடைய அந்த பெருமைகளோடு வளரட்டுங்கிறதுனால நம்ம அந்த அந்த பதிவு பண்ணோம், அந்த கொங்கு இளைஞர் பேரவை அப்படிங்கிறது.
அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த பெயரை தாங்கி உள்ளே வந்தோம். அதில் வந்து நம்ம சாதி என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய நலன்களுக்காகவோ அல்லது இணைந்து வாழக்கூடிய தமிழ் சமூகங்களினுடைய பாகுபாட்டின் அடிப்படையில் அவர்களிடம் வந்து பிரித்து ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தை இந்த மண்ணில் நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தனி அரசு அந்த பணியில் நான் ஈடுபடலை. சமூகங்களுக்குள்ள நல்லிணக்கத்தை உருவாக்குறது, இந்த மண்ணின் பூர்வகுடியாக இருக்கிற பெரும்பான்மை மக்களாக இருக்கிற கொங்கு வேளாளர்கள் சமூகத்தை முதல்ல அரசியல் சமூகமாக மாற்றுவதற்கு, அரசியல் விழிப்புணர்வுள்ள சமூகமாக மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு தான் அந்த துவக்க அடையாளம் தான் கொங்கு இளைஞர் பேரவை. அப்போ நீங்கள் அந்த அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக கேட்டீங்க, நல்ல கேள்வி. நம்ம வந்து தமிழ் நிலம் முழுமைக்கு இருக்கிற நலன் சார்ந்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய நலன், அது இயற்கை நலன்களாக இருக்கலாம், ஆற்று நீர் உரிமைகளாக இருக்கலாம், மக்களினுடைய இளைஞர்கள் மாணவருடைய வேலைவாய்ப்பு, கல்வி, அப்புறம் இந்த தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை நுகர்வதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பின்தங்கி இருக்கிற நிலைமைகளோடு ஒப்பிட்டு இந்த தமிழ் தேசம் முழுக்க இருக்கிற சுமார் 8 கோடி மக்களினுடைய நலன் கருதி தனியரசு தனக்கான அரசியல் பாதையை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறதையும் நீங்கள் வரலாற்று பதிவுகளில் பார்க்குறீங்க, நடைமுறையில் பார்க்குறோம். ஆகவே நான் வந்து இந்த ஒட்டுமொத்த மண்ணை, தமிழ் மண்ணை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழினுடைய எல்லா வகையான வளங்களையும் பாதுகாக்கணும். இந்த வளங்களை பாதுகாப்பதனுடைய நோக்கம் இந்த வளங்களின் வழியாக இந்த நிலத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்கள் சமூகம் அமைதியான, அறிவு சார்ந்த, தன்மானம், சுயமரியாதை, கௌரவத்தோடு இந்த மக்கள் தலைநிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுல தான் தனியரசு நீங்கள் சொல்கிற அந்த பொது நோக்கோடு ஒரு தனித்த அரசியலை தனியரசு சமரசம் இல்லாமல் தொடர்ந்து அரசியல் களத்தில் நான் அரசியலை பதிவு செஞ்சுட்டே இருக்கேன். அதற்கான ஆதரவும் எல்லா நிலைகளிலையும் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, வர்க்க பேதங்களை கடந்து தனியரசு அனைத்து பிரிவு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, ஆதரிக்கிற ஒரு 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 அரசியலாளராக தனியரசு பரிணமித்ததற்கு காரணம் என்னுடைய அணுகுமுறை தான், என்னுடைய பார்வை, என்னுடைய நிலைப்பாடு நேர்மையானது, மக்களுக்கானது, தமிழ் மக்களுக்கானது. கொங்குல வந்து ஈஸ்வரன் இருக்காரு, பெஸ்ட் ராமசாமி இருக்காரு, நீங்கள் இருக்கீங்க. இந்த 3 பேரில் நீங்கள் எப்படி வித்தியாசப்படுறீங்க? உங்கள்கிட்ட உங்கள் கட்சியிலே வந்து எல்லாரும் அதாவது கொங்கு மண்டலத்தில் ஏன் வந்து இணையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா நீங்கள் இயல்பாக ஐயா பெஸ்ட் ராமசாமியோ சகோதரர் ஈஸ்வரனோ கூட இப்போ நான் வந்து என்னுடைய அரசியல் வருகைக்கு பிறகு நான் வந்து கோவை சிலைன் ஐயா 2000 மறைகிறாங்க. அவங்க தான் வந்து இந்த சமூகத்திற்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமைகளில் திராவிட சித்தாந்தத்தோடு பெரியாருடைய வளர்ப்பாக இருந்த ஐயா கோவை செலினார். பகுத்தறிவு கருத்தில் ஈழ விடுதலை உள்ளிட்ட புலிகள் ஆதரவு தளத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு நேர்மையாளராக இந்த சமூகத்தில் அறியப்பட்ட தலைவர் கோவை செலினார். அவர் தான் மூத்த தலைவர். ஐயாவோட மறைவுக்கு பிறகு தான் நான் அவருடைய நினைவு நாளில் 2001 மார்ச் 14 அவருடைய நினைவு நாளில் நான் அமைப்பை துவக்குறேன். நான் அமைப்பை துவக்கிய பிறகு அரசியல் மாநாடுகளை நடத்திய பிறகு தான் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு தொழிலதிபர்களாகவும் இயல்பான கொங்கு வேளாளர் சமூகத்தினுடைய அந்த வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளோடு பயணிக்கிறவங்க பெஸ்ட் ராமசாமி ஐயாவும் ஈஸ்வரனும். நான் வந்து ஒரு புதிய அரசியலை அந்த மண்ணுக்கு கற்பிக்கிறத பார்க்குறாங்க. அவங்க எப்போ வரைக்கும் பார்க்குறாங்க? 2001 நான் துவக்கி 2007-8 வரைக்கும் என்னுடைய வலிமையாக என்னுடைய கருத்தியல் பரவ மக்கள் அமைப்பாக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய நோக்கத்துக்காக களத்தில் இறங்கி போராடுகிற, களப்பணியாற்றுவதை பார்த்து வீரியத்தோடு இந்த இயக்கம் வளர்ந்து வருவதை கண்ணுற்று, காதுற்று, கண் பார்த்து, காது கேட்டு வந்தவங்க தான் ஈஸ்வரன் பெஸ்ட்டு. அவங்கெல்லாம் வந்து என்னுடைய அரசியல் பயிற்சியில் அவங்களும் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு உந்துதலை தந்துருக்குது. நான் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அரசியல் தான் பண்ண போகிறீங்க, இது இப்படி ஒரு சரிவை தரும், இது வந்து இந்த சமூகத்துக்கு அரசியல் விடுதலை தராது, அரசியல் பாதுகாப்பை தராது, இது நீங்கள் செய்கிற இந்த வாதம் அல்லது இந்த உங்களுடைய கோட்பாடு அதாவது நியாயமற்றது அல்லது கோட்பாடற்றது, வெறும் சாதிய அணிசேர்க்கை என்பதே பிற்போக்கானது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணேன். சொன்ன மாதிரியே அவங்க வந்து தொடர்ந்து வீழ்ச்சிகளை சந்தித்தாங்க. நான் வந்து நீங்கள் உங்களோட இணைந்து பணியாற்ற முடியாதுன்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் இந்த ஈஸ்வரன், பெஸ்ட் ராமசாமி ஐயா, மணிகவுண்டர், ஆடிட்டர் பாலசுப்ரமணியா மாதிரி மிக முக்கியமான தலைவர்கள்லாம் அதில் இணைஞ்சு தான் அதில் பயணித்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சில மாதங்கள்லேயே நீங்கள்லாம் பிரிஞ்சிடுவீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் முதல்ல 5 பேர் புகைப்படங்களோட சுவரொட்டியில் பார்த்தோம், பெயர் பலகையில் பார்த்தோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தலைவர் அதிலிருந்து விலகினார். தேவராஜன் ஐயா திருச்சி இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ தனியாக ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி நீங்கள் நான் சொன்னதான் நடந்துச்சு அதில். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அடிப்படை கோட்பாடோ சித்தாந்தமோ கொள்கையோ எதுவும் இல்லாத ஒரு பிழைப்புவாத
ஒரு 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 சாதிய பற்றோடு துவக்கப்பட்ட இயக்கங்கள்ங்கிறதுனால அது வந்து வலிமை பெறாதுங்கிறதுனால தான் நான் அதை அவங்களோட இணைஞ்சு பயணிக்க முடியல. அவர்களும் என்னுடைய கருத்தை முழுமையாக ஏற்று ஒரு சித்தாந்த அரசியலுக்கு வரல. ஆகவே அவங்க வந்து நான் அவங்களோட வேறுபடுவதற்கு காரணம், நான் வந்து மொழி எனக்கு உயிரானது தமிழ், என் தாய்மொழி. என்னுடைய நிலம் எனக்கு உயிரானது, என்னுடைய தமிழ் நிலம். இந்த வளங்கள், இயற்கை வளங்களை நான் வந்து சமரசம் இல்லாமல் உயிருக்கு உயிராக நேசிக்கிறது. எனக்கு வந்து பொருள் மோகத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. செல்வத்தை சேகரிப்பது, அதன் மூலமாக சுகமாக வாழ்வது மட்டும் பிழைப்பு அல்லது உயிர் வாழ்தல் அல்லது கௌரவம் என்று கருதாத ஒரு இயற்கையான எளிமையான வாழ்வியலோடு ஒரு அரசியலை நம்ம கொண்டு போகணுங்கிறதுனால ஏனைய ஒரு வடக்கத்திய ஏகாதிபத்திய அரசியலிலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தனியரசுக்கு உண்டு என்பதை உணர்ந்து அது குறித்தான அரசியல். ஆனால் அவங்களிடத்தில் அந்த தேசியவாத அல்லது ஏகாதிபத்திய அந்நிய ஆதிக்கத்திற்கும் அந்நிய கட்சிகளினுடைய கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் அவங்க இரையாகிறதுலேருந்து அவங்க தன்னிலிருந்து விடுவித்துக் கொள்ளலை. மாறாக அதை உள்வாங்கி கொண்டு அதை செழித்து வளர்வதற்கு அவர்களோடு அவர் கைகோர்க்கிறார். ஆகவே அவர்கள் வந்து ஒரு பிழைப்புவாத இயக்கங்களாகவும் ஒரு சாதிய பிற்போக்கு இயக்கங்களாகவும் அதை அவங்க கட்டி அமைச்சாங்க. அந்த மக்களிடத்துல அதை ஊட்டி வளர்த்தாங்க. நான் வந்து ஒரு பகுத்தறிவு, தமிழ் இனம் மொழி சார்ந்த ஒரு பார்வையில் ஒரு 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 சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மானுட சமூகத்தை நேசிப்பது, இயற்கை வளங்களை பாதுகாப்பது, தமிழர்களுக்கு இருக்கிற இந்த தனித்த அரசியல் மீது எனக்கு ஒரு 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 தீராத பற்றுண்டு. அப்படிப்பட்ட பற்றின் காலமாக தான் நீங்கள் சொன்ன அந்த தமிழ் தேசிய கருத்தியலோடு பயணிக்கிற அந்த அரசியல். இப்படி ஈழத்தமிழர்களுக்கான நீதி, ஏன்னா நீங்கள் உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு 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 சமூகம் மிக கடுமையான நெருக்கடிகளுக்கு அல்லது தாக்குதலுக்கு இரையாகி நம்முடைய சமகாலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது கூட அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்மகிட்ட ஆற்றல் இல்லை. அதே மாதிரி தடுத்து நிறுத்தாத மட்டுமல்ல, அந்த படுகொலையை அல்ல அந்த கொடுமைகளை செய்தவர்களிடமிருந்து நீதி கேட்டு குற்றவாளிகளை தண்டிக்கப்படுகிறதற்கான சூழலும் நம்மகிட்ட இல்லை. ஆகவே இந்த நிலைகளெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நம்ம ஒரு சரியான ஒரு 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 தமிழ் சமூகத்துக்கான ஒரு அரசியலாக நம்ம வந்து கட்டி அமைக்கணுங்கிறது தனியரசுடைய வேட்கை. இதில் நீங்கள் நம்ம சொல்கிற இப்போ பெஸ்டையாவோ ஈஸ்வரனோ அல்லது இன்னும் இருக்கிற நம்முடைய இந்த சமூகத்தில் இருக்கிற சமூகத்தின் பெயரால் அல்லது தேரன் சின்னமலை பேரவை அது மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த மாதிரியான நோக்கம் இல்லாமல் வெறும் ஒரு பிழைப்புவாத நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம அவங்களோட இணைஞ்சு பயணிக்க முடியல. மக்கள் வந்து தனியரசை ஆதரிப்பதற்கு காரணம், தனியரசுனா ஒரு எளிமையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், சரியாக செயல்படுவாருங்கிறதுனால அந்த பயணம் தொடருது. அவங்களோட இணங்கி பயணிக்க முடியாததுக்கு அவங்களுடைய அந்த சாதிய பிற்போக்குவாதம் அவங்களோட இணைந்து பயணிக்க முடியல. மக்கள் எதிர்காலத்தில் சரியாக தீர்மானிப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு தொகுதி வந்து பரமத்திவேலூர் தொகுதி, ரெண்டாவது தொகுதி வந்து காங்கேயம் தொகுதி. இப்போ அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க, எந்த கூட்டணியில் போட்டியிட போகிறீங்க? அது இது வரைக்கும் அரசியல்வாதினா எல்லோரும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவாங்க. இயல்பாகவே என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் வந்து அடுத்த 10 நிமிடத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு கூட தீர்மானித்து நான் நகர்ந்ததில்லை. இயல்பாகவே என்னுடைய சுபாவமே அப்படி தான். ஆகவே இந்த வரப்போகிற தேர்தல் அது எப்போவா இருந்தாலும் 2021 சட்டமன்ற பொது தேர்தலோ எந்த தேர்தலோ, தனியரசுனா அரசியலை நீடிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு அணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது, தேர்தலை சந்தித்த பிறகு அது வெற்றி உறுதிங்கிற மாதிரியான நம்பிக்கையோடு பயணிக்கிறது அப்படியெல்லாம் பழக்கமே இல்லை. அரசியலில் வந்து இயல்பாக கடமையை செய்கிறது, நிகழ்வுகள் அந்தந்த நிமிடத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதிலையும் நான் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஆகவே தேர்தல் அப்புறம் நம்ம எந்த அணி அல்லது எந்த தொகுதி அப்படிங்கிறது குறித்து கடுகளவும் முடியளவும் முன்கூட்டியே எந்த தீர்மானமோ அல்லது திட்டமிடலோ இல்லவே இல்லை. இயல்பாக அரசியலில் என்னுடைய கடமையை மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கடமையாற்றிட்டுருக்கேன். ஆகவே அது அந்த நிகழ்வுகளை பொறுத்து பயணம் இருக்கும், முடிவுகள் இருக்கும். விளைவுகளை பற்றி கவலை இல்லை தனியரசுக்கு. ஏன்னா இப்போ ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க, அதே சமயம் பாஜகவை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறீங்க. இது ரொம்ப முரண்பாடாகவும் இதாகவும் இருக்குது. இது கூட்டணி தொடருமாங்கிறது தான் இந்த கேள்வி. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறையா எல்லாருக்கும் அந்த ஐயம் இருக்குது. நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நான் வந்து புரட்சித் தலைவி அம்மாவை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து அது வந்து சட்டமன்ற பேரவையில் இழுவர் விடுதலைக்கான தீர்மானமாக இருந்தாலும், அதே மாதிரி ராஜபக்சே போர்க்குற்றவாளி அப்படிங்கிறதுலையும் தனி இளம்தான் இதுக்கு தீர்வுங்கிறதையும் சட்டமன்ற பேரவையில் தீர்மானமாக கொண்டு வந்து பல தீர்மானங்கள் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் நலன்களுக்குமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியதன் விளைவாகத்தான் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் உயிருக்கு உயிராக நான் நேசித்து ஆதரித்தேன்.
அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் அது காவேரி முல்லைப்பெரியார் ஆற்றினீர் உரிமையில் கூட அவர்கள் நீதிமன்றத்தினுடைய கடைசி படிக்கட்டு வரையும் போராடி சட்டபூர்வமாகவும்